This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குணம். ஆமை ஒன்று ஆற்றை கடப்பதற்காக ஆற்றில் இறங்கியது. அப்போது ஒரு தேள் ஓடி வந்து, ஆமை அண்ணா, நான் அவசரமாக அக்கறைக்கு போக வேண்டியிருக்குது. உன் முதுகில் ஒரு ஓரமா இடம் கொடுத்தீங்கன்னா நான் என் பாட்டுக்கு அமைதியா அக்கறை போய் சேர்ந்துடுவேன் என்றது. ஆமைக்கு பாவமாக இருந்தது. இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது. முதுகில் ஏற்றிக்கிட்டு போகிறேன். ஆனால் வழியில் ஏதாச்சும் சேட்டை கிட்ட பண்ணேன்னு வச்சுக்கோ, உரிச்சு போடுவேன். சரியா? முதுகில் ஏற்றிக்கொண்டது. தேளும் சந்தோஷமாய் ஏறிக்கொண்டது. சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம். பாறை மாதிரி இருக்குதே இந்த ஓடு, இதில் கொட்டினா வலிக்குமா? சரி, லேசா கொட்டி தான் பார்ப்போமே. மெல்ல ஒரு கொட்டு கொட்டியது. ஆமை கேட்டது, ஏய் என்ன பண்ற? இல்லண்ணே, தெரியாம கொடுக்கு பட்டுடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஆமை அதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது. தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம். லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ? சற்று அழுத்தமாகவே கொட்டியது. ஆனாலும் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லை. என்னடா தம்பி, புத்திய காட்டுறியா என்றது ஆமை. அட இல்லண்ணே, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன். அதுக்கு போய் பெருசா பேசுறியே என்றது தேள். ஆமை தலையை அசைத்து கொண்டே ஏதோ முணுமுணுத்து கொண்டே நீந்தியது. கொஞ்ச நேரம் சென்றது. இப்போது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான் இருந்தது. இப்போது தேளுக்கு தைரியத்துடன் கொஞ்சம் அகங்காரமும் வந்துவிட்டது. நான் கொட்டுனா எவ்வளவு பெரிய யானையெல்லாம் அலறி ஓடும். சின்ன மிருகமா இருந்தா வாயில நுரை தள்ளி செத்தே போகும். இந்த தம்மா துண்டு ஆமை பய அசைய கூட மாட்டேங்கிறான். இதோ கரையை நெருங்கிடுச்சு. கடைசியாக ஒரு தடவை கொட்டி பார்க்கலாம் என பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமா ஒரு போடு போட்டது. ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது. நீ சரியா வரமாட்ட போலிருக்கே என்றது. தேளுக்கு கரையை நெருங்கிவிட்ட தைரியம். பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன். இந்த 10 நிமிஷம் பயணத்துக்கெல்லாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது. இது பழக்க தோஷம். நீதான்ப்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் என்றது. ஆமை சிரித்தபடியே சொன்னது, உனக்கு இருக்கும் பழக்க தோஷம் மாதிரியே எனக்கு ஒன்று உண்டு. அது இதுதான் என்றபடியே நீருக்குள் மூழ்கி எழுந்தது. எழுந்து பார்த்தால் முதுகில் தேள் இல்லை. அது செத்து நீரின் மேல் மிதந்து போனதைக் கண்டது. பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள்.